ஹாய் பிரியமானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வசனமாவது ஆமேன் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதில் ஆமேன் சாட்சிகள், எவிடன்ஸுகள், தேவனுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள், விளக்கங்கள், ஆமேன் வியாக்கியானங்கள், ரகசியங்கள் எல்லாம் தேவன் உங்களோடும் ஆமேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுவாராக. கவனமாய் நீங்கள் இதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட ஆமேன் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் மித்தம் கேட்கப்பட்டது என்று இன்றைக்கு ஒரு 3 ஆமேன் காரியங்களை குறித்து நம்ம அதில் பேச போகிறோம். எப்படி ஆமேன் கூப்பிட வேண்டும், எந்த ரீதியில கூப்பிட வேண்டும், எப்படி ஆமேன் நாம் கேட்க வேண்டும் என்று 3 காரியங்கள், 3 அதிகாரங்களோடு, 3 வசனங்களோடு, 3 ஆமேன் விளக்கங்களை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச போகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஆமேன் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. பெரிய மாணவர்களே, இன்றைக்கு மாம்சத்தில ஆமேன் நீங்கள் இருக்கும் பொழுது, மாம்சத்துல இருக்கும் பொழுது உங்களால தாங்க முடியாது. மாம்சத்துல இருக்கும்போது உங்களால வேதனை தாங்க முடியாது. மாம்ச பிரகாரமா நீங்க இருக்கும்போது உங்களால எதையும் சகிக்க முடியாது. ஒரு நஷ்டம் வந்தா சகிக்க முடியாது, ஒரு வியாதி வந்தா சகிக்க முடியாது, ஒரு இழப்பு வந்தா உங்களால சகிக்க முடியாது, ஒரு பாடுகள் வந்தா உங்களால சகிக்க முடியாது. ஆமீன். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அடி தடி வெட்டு குத்து எது வந்தாலும் உங்களால சகிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் பொழுது அந்த மாம்சத்திலே உங்களுக்கு வேதனை உண்டாகும், பலவீனம் உண்டாகும், சிக்கு உண்டாகும், வலிகள் உண்டாகும், துயரம் உண்டாகும், கண்ணீர் உண்டாகும். பெரிய மாணவர்களை எங்க பாருங்களேன், மாம்சத்தில் இருக்கிறவங்க இந்த உலக பிரகாரமா நான் இன்றைக்கு 3 பாயிண்ட் ஆமீன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் சரியாக கவனியுங்கள். ஆமீன். மாம்சத்தில் இருக்கிறவங்க எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க. செத்த வீட்டுல அழுகிறது வேற, பிள்ளைங்களுக்கு எதுவும் அப்படின்னா வேற, கணவனுக்கு எதுவும் அப்படின்னா அது வேற அழுக. ஆனா இந்த மாம்ச பிரகாரமா இருக்கிறவங்க பாருங்களேன் எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது அழுகுறது எப்படி அழுவாங்க நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். ஆமீன். எதற்கு எடுத்தாலும் அழுதுருவாங்க. அம்மா திட்டினா அழுவாங்க, அப்பா திட்டினா அழுவாங்க, பாஸ்டர் திட்டினா அழுவாங்க, டீச்சர் திட்டினா அழுவாங்க, போலீஸ் திட்டினா அழுவாங்க, பக்கத்துல வீட்டுக்காரன் திட்டினா அழுவாங்க, பங்காளி திட்டினா அழுவாங்க, யார் திட்டினாலும் அழுவாங்க. அது எப்படி அழுவாங்க பாத்தீங்கன்னா, மூக்கை சீந்திக்கிட்டே அழுவாங்க என்று சொல்லி அதை நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். ஒருவேளை இதை பார்க்கிறவங்க கூட நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க மாம்சத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். மாம்சத்துல இருந்தா உங்களுக்கு வேதனை உண்டாகும். அப்பொழுது ஆமேன் நீங்கள் ஆமேன் யாரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஆமேன் உன்னை என்னையும் படைத்த அண்ட சராசரியை உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட வேண்டும். உன்னை என்னையும் படைத்து இன்றைக்கு உனக்கு நல்ல திருமணங்களை கொடுத்து, திருமணம் செய்து, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, உத்தியோகத்தில் கொடுத்திருக்கிற ஆமேன் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நீ நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த உலகத்திலே வேற யாரை கூப்பிட்டாலும் ஆமேன் உனக்கு விமோச்சனம் கிடையாது. யாரை கூப்பிட்டாலும் உன் வேதனை நீங்காது, யாரை கூப்பிட்டாலும் உன் அழுகை நீங்காது, யாரை கூப்பிட்டாலும் உன் கண்ணீர் மறையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ கூப்பிடும் பொழுது அங்கே உன் மாம்சத்தில் இருக்கிறதை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமேன். வசனத்துக்கு கூட நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமேன். லூக்கா 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இங்க இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர் யாரை கூப்பிடுறாரு பாருங்களேன். இன்னைக்கு நீ யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்? ஆமேன். மாம்சத்தில் இருக்கிறவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, கோலையாவே இருப்பாங்க. ஆமேன். எதையும் சகிக்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, மூக்க சேந்தி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆமேன். வேலைக்கு போக மாட்டாங்க, மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. பிரிய மாணவர்களே, இங்க நீ மாம்சத்தில் இருக்கும் போது வேற யாரையும் கூப்பிட்டா உனக்கு விடிவு காலம்
பிறக்காது, உன் விடிவு காலம் எதுக்குமே பிறக்காது. பிரியமானவர்களே, இங்கே பிதாவை நோக்கி ஒருவர் கூப்பிடுகிறார். லூக்கா 23 அதிகாரம் 46 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் பொழுது சிலுவையிலே அறைகிறார்கள், வாரியினால் அடிக்கிறார்கள், காரி துப்புகிறார்கள், சாட்டையால் அடிக்கிறார்கள், ஈட்டியாலை குத்துகிறார்கள், வஸ்திரங்களை பங்கு போடுகிறார்கள். ஆமன், எவ்வளவு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் யோசனை பாருங்க. அவர் யாரை கூப்பிட்டார்? வேற யாருமே கூப்பிடல. ஆமென். ஏசப்பா அவருடைய தகப்பனாகிய பிதாவை கூப்பிடுகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. இன்றைக்கு நீ யாரை கூப்பிடுகிறாய்? இப்பொழுது நீ யாரை கூப்பிடுகிறாய்? வியாதியிலே படுத்து கொண்டிருக்கிறாய், உடல் முழுவதுமாக சிறு சிறு பருக்களினால, ஆமென், கழுத்துக்கு கீழே, ஆமென், சிறு சிறு பருக்களினால, முகத்துல ஒரு 6 பருக்களினால, ஆமென், இன்றைக்கு வாதிக்கப்பட்டு இருக்கிற யாரை கூப்பிடுத? நர்ஸை கூப்பிடுதியா? டாக்டரை கூப்பிடுதியா? சித்தா மருந்தை எடுக்கிறியா? சித்தா டாக்டரை கூப்பிடுதியா? இல்ல ஆமீன் வேப்பிலை அரைச்சு போட்டு கொண்டு இருக்கிறாயா? இல்ல உங்க அம்மா அப்பா உங்க பாட்டி மூதாட்டி சொன்னதை போல ஆமீன் சாம்பலையும் மண்ணையும் கரைச்சு போட்டா கொப்பளம் அமுங்கிரும் அப்படின்னு சொல்லி ஆமீன் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறாயா? யாரு கூப்பிடுது? ஆமீன் உடம்பு பூரா பருக்களால இருக்கு. ஆமீன் உடம்பு பூரா உனக்கு பருக்களால இருக்கு. நீ யார கூப்பிடுத? நீ மாம்சத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்க. யார கூப்பிடுத? இங்க தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று என்னுடைய ஆவி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன் ஜீவனை விட்டார். பிரியமானவரே, இங்கே நடந்தது என்ன? 3வது நாள் நடந்தது என்ன? தேவன் உயிரோடு எழுந்தார். யாரெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் எல்லாம் காணும்படி ஜீவனோடு எழுந்தார். இன்றைக்கு நீ யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? உன் மாம்சத்திலே யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? உன் வேதனையிலே யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? உன் துன்பத்திலே யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய பாடுகளிலே யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய வியாதியிலே யாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? இங்கு உலகத்தை படைத்த இயேசுவே தன் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் அப்பொழுது மாம்சத்தில் இருந்தார். இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஆமென், நீ செத்து போய் விடலாம் என்று நினைக்கிறாய், ஓடி போய்விடலாம் என்று நினைக்கிறாய், ஆமென், அழுது கொண்டு இருக்கிறாய். நீ யாரை கூப்பிடுகிறாய்? உன் இயேசுவை கூப்பிட்டால், என் இயேசுவை கூப்பிட்டால், என் இயேசுவை கூப்பிட்டால் உனக்கு விடிவு காலம் உண்டு. வேற நீ யாரை கூப்பிட்டால் உனக்கு விடிவு காலம் கிடைக்காது. ஆகவேதான் அங்கே எபிரேயர் ஆமென் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், மாம்சத்தில் இருந்த நாட்கள் எல்லாருக்கும் அதாங்க, எனக்கும் அதாங்க. ஊழியத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வரும்போது 13, 15, 16 வருஷத்துக்கு முன்பாக வரும்பொழுது எங்களால ஆமென் சகிக்க முடியல. இப்ப அப்படியே பழகிச்சு. சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கு மேல அடிபட்ட அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லி. உங்க வீட்டுல ஆமென் அம்மி இருக்கா? சில வீட்டுல நீங்க பாப்பீங்க, அம்மி அரைச்சி 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 பாத்தீங்கன்னா அம்மியும் பொடிசா ஆயிரும். ஆமேன், அந்த அம்மி கீழே இருக்கும் பாருங்க, பெரிய கல்லும் அப்படியே பள்ள மாதிரி விழுந்திருக்கும். பாத்திருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்க அப்படி? ஆமேன், நான் நிறைய வீட்டுல பார்த்திருக்கிறேன். ஆமேன், அம்மி அந்த உரல் சின்னதா ஆயிரும். ஆமேன், அந்த கீழே இருக்கிற அந்த பெரிய கல்லு அப்படியே பள்ளம் விழுந்துரும். அடிக்கு மேல அடிச்சா அம்மின்னு வரும். சும்மா இல்லைங்க பழமொழி. ஆமேன், அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவப்பட்டவன் தான் இந்த பேரை வச்சிருக்கிறான். பைபிள்ல வேற மாதிரி இருக்கும், உலகத்தாருடைய ஆமேன் பழமொழிகள் ஆமேன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, இங்க மாம்சத்தில் இருந்த போது வேதம் அதான் சொல்லுகிறது. ஆமேன், எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். இன்றைக்கு நீயும் மாம்சத்துல இருக்க, நானும் மாம்சத்துல இருக்கேன். வேதனை தாங்க முடியலையா? ஆமேன், இயேசுவை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இரட்சகரை நோக்கி கூப்பிடு, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஆமேன், உன்னை அவர் விடுவிப்பார். 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது ஆமேன், இயேசு பிதாவே தன் கைகளின் ஆவி ஒப்பு கொடுக்கிற மகா சத்தமாய் கூப்பிட்டு. வேதனை தாங்க முடியலங்க. உலகத்தை படைச்ச தேவனுக்கே ஆமேன் வேதனை தாங்க முடியலன்னா ஆமேன், நீயும் நானும் ஏமாத்துறோம். அதே எபிரேயர் ஆமேன் 2வது பாயிண்ட்ல பார்க்க, அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல ஆமேன் 2வது வசனம் ஆமேன் 7வது வசனத்துல ஆமேன் கீழ்ப்பகுதி, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி.
வேண்டுதல் செய்தார். பிரியமானவர்களே, ஆமென், நீ பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆமென் நீ வேண்டுதல் எப்பொழுது நீ செய்ய முடியும், எந்த நேரத்துல உன்னால செய்ய முடியும் என்று சொல்லிதான் இந்த இரண்டாவது சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கிறோம். முதலாவது சப்ஜெக்ட்ல பார்த்தோம், மாம்சத்தில் இருக்கிற நீயும் நானும் வேதனை உண்டாகும். இங்க இயேசுவை பிதாவை நோக்கி கூப்பிடுற. இது மாம்சம். மாம்சம் முள்ளினால் வலிக்கும், குத்தினால் வலிக்கும். எதையும் அவ்வளவு சீக்கிரமாய் உன்னால என்னால தாங்க முடியாது. எதையும் அவ்வளவு சீக்கிரமாய் ஆமென் உன்னால என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரிய மாணவர்களே, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஊசி போடணும், டாக்டர் ஊசி போடுவாங்க, பாத்துறீங்களா? ஆமென், எங்க ஊர்ல ஆமென் கல்வெத்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ராஜ்யத்து வண்டியில வருவார். டப்ப 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 டப்புன்னு வருவார். பாத்தீங்கன்னா அப்போ உள்ள ஊசி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கும். ஆமென் 1.0 mm இல்ல 1 mm அப்படி இருக்கும், பெருசா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஊசியை பார்த்தோன்னே அப்படியே பெட்டாக்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்கும், எலும்புலாம் நடுங்கும். பிரியமானவர்களே, அதை போடும்போது அப்பா ரத்தமே சிலவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஊசியை போடும்போது பாத்தீங்கன்னா அம்மானு கூப்பிடுவோம், மாம்சத்துல 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 மாம்சத்துல. ஆனா இப்போ இந்த வயசுல ஆமீன் எத்தனை ஊசி போட்டாலும் பெடாக்ஸும் தாங்கும், ஆமென் என்னுடைய ஆம்சும் தாங்கும், என்னுடைய கை கால் எல்லாமே தாங்கும். பிரியமானவர்களே, ஆமென் அடிக்கு மேல அடித்தா அம்மி நகர்ன்னு சொன்னதை போல ஆமென் அதை பழக 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 ஆமென் உங்களுக்கு அது சர்வீஸ் ஆகி மாறிவிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதனாலதான் அநேக குடும்பங்கள்ல டைவர்ஸ், அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, அநேக குடும்பத்துல ஆமென் பிரிவினைகள், அநேக குடும்பத்துல தாய் தகப்பன் வீட்டுக்கு ஓடி விடுதால் ஆமென் மனைவி ஆமென் தாங்க முடியல, அடிக்கு மேல அடி தாங்க முடியல, ஆமென் ஊசிக்கு மேல ஊசி போட முடியல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, சர்வீஸ் இல்ல, பழக்கம் இல்லாததுனால ஆமென் மூக்க சேத்தி போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களின் சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? மாம்சத்தில் இருந்தால் நீங்கள் பலன் அடைவதற்கு நான் ஒரு வழியை சொல்லுகிறேன். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். பிரியமானவர்களே, ஆமென் நீங்க வேண்டுதல் செய்யணும். பிரியமானவர்களே, பலத்த சத்தத்தோடு ஆமென் உங்களுக்கு அதை எப்பொழுது நீங்கள் செய்ய முடியும்? பலத்த சத்தம் உங்களால எப்படி ஜெபிக்க முடியும்? விண்ணப்பம் உங்களை எப்படி பண்ண முடியும்? மாம்சத்துல இருந்தா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. ஆமென் கொட்டாயா வரும், தூக்கமா வரும், இடுப்பு வலிக்கும், கண் அப்படியே இழுத்துட்டு போவோம், வாய் அப்படியே ஆன்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க சர்ச்சில். வீட்டுல பிரேயர் இருக்கும்போது கண் அப்படியே சொக்கும், காது வசனத்தை சொன்னா கேட்காது. ஆமென் நீங்க பலத்த சத்தத்தோட விண்ணப்பத்தோட நீங்க ஆமென் ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும்னா ஆமென் அப்போஸ்தலர் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். பலத்த சத்தத்தோடு நீ ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், பரிசுத்த ஆவியில நீங்க நிரம்பணும் அப்படின்னு சொன்னா ஆமென் நீங்க காத்து இருக்க வேண்டும். இங்க அப்போஸ்தலர் 1:8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பலன் அடைய முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வந்தாலும் அந்த மாம்சத்துல இருந்து அப்படியே ஒரு ஸ்டெப் எங்க போறீங்க? ஆமென் அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு காலேஜ் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போனோன்னே ஆமென் கல்யாணம் பண்றீங்க, குழந்தைய பெறுறீங்க, ஒரு குழந்தை நிப்பாட்டீங்களா, 2 3 4 பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆமென் நீங்க ஒரு ஸ்டெப்பா போகிறதை போல இங்க மாம்சத்தில் இருக்கிற ஆமென் நீங்களும் நானும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டும். இங்க ஆமென் அப்போஸ்தலர் 1:8வது வசனத்தின்படி ஆமென் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடையலாம். பலன் பலன் பலன். அப்பொழுது நீங்க ஜெபிக்கலாம், அப்பொழுது துதிக்கலாம், அப்பொழுது விண்ணப்பம் பண்ணலாம், அப்பொழுது நீங்கள் மன்றாடலாம். பிரியமானவர்களே, இல்ல அப்படின்னா ஒரே கொட்டாயாதான் வரும். நீங்க பாத்துறீங்களா, சர்ச்சுக்கு போனோன்னு தூங்கிடுவாங்க. அதனால நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, ஆமென் சர்ச்சுக்காவது வாங்கம்மா, வீட்டுல தூங்கலனா கூட நீங்க சர்ச்சுக்காவது வந்து நல்லபடியா தூங்கம்மா, அதே போதுமா, உங்க தூக்கம் உங்க நிம்மதிதாம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென் நாங்களும் எங்க ஜெபத்துல ஆமென் எங்க மீட்டிங்ல ஆமென் எங்கெல்லாம் நடத்திருக்கும்போது வீட்டு பிரேயரு, சர்ச்சு பிரேயரு, ஆமென் பொது பிரேயர் இப்படி நடத்தும் போது நிறைய பேர் தூங்குவாங்க. நான் அவங்கள ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், தூங்கட்டும், வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல நிம்மதி இல்லை, அதனால இங்கேயா வந்து தூங்கிட்டு ஆமென் அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போனேன் நல்லா தூங்கினாவது போய் சொல்லட்டும், அவங்களுக்கு ஒரு நிம்மதியாவது கிடைக்கட்டும். பிரியமானவர்களே, இங்க நீங்க பரிசுத்த ஆவியோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், மன்றாடணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்கு தேவை தேவை தேவை. மாம்சத்திலிருந்து ஒரு ஸ்டெப் போறீங்க, அவ்வளவுதான். அப்பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆமென் பலன் அடைந்து
நீங்க ஜெபிக்க முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும். இங்க ஆமென் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் ஆமென் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து ஆமென் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆமென் இங்க பரிசுத்த ஆவியினுடைய பலன் நீங்கள் நிச்சயமாய் பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களால் ஜெபிக்க முடியாது. சர்ச்சுக்கு போனா ஒரே கொட்டாய் வரும், வீட்டு பிரேயர் வரும்போது கண்ணு அப்படியே சொக்கிட்டு போவோம். ஆமென் வசனத்தை கண்ணு இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க, வாய் இப்படி இருக்கும். ஆனா உங்க செவிட அடைச்சி அவங்க பாஸ்டர் கேட்கறதே பேசுறதே உங்களுக்கு கேட்காது. சிலவங்க பாத்தீங்கன்னா ஆமென் எல்லாமே அவுட் ஆயிரும், ஸ்பீக்கர் அவுட் ஆயிரும், மவுத் அவுட் ஆயிரும், ஐஸ் அவுட் ஆயிரும், எல்லாம் க்ளோஸ் ஆகி ஆமென் அப்படியே மேலோகம் பூலோகம் அப்படியே போயிட்டு திடீர்னு எந்திரிப்பாங்க. இதெல்லாம் மாம்சம் பிரியமானவர்களே. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதுதான் நான் சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதுதான் நான் சொல்றேன். அப்போ மாம்சத்திலிருந்து நீ பரிசுத்த ஆவியை பலனடையும் போதுதான் ஆமென் நீ விண்ணப்பம் பண்ண முடியும், வேண்டுதல் செய்ய முடியும், கை தட்ட முடியும், பாட்டு படிக்க முடியும், முழங்கால் போட முடியும், எல்லாம் செய்ய முடியும். இல்ல அப்படின்னா ஆமென் இம்பாசிபிள் இம்பாசிபிள் இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஆமா முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்பொழுதுதான் நீ பலன் அடைய முடியும். உன் சரீரத்திலும் உன் ஜெப வாழ்க்கையிலும் உன் ஆராதனையிலும் உன் ஜெபத்திலும் ஒட்டி போடுவதிலும் ஆமென் மன்றாடுவதிலும் விண்ணப்பம் பண்ணுவதிலும் கை தட்டுவதிலும் பிரசங்கம் பண்ணுவதிலும் பாடல் பாடுவதிலும் ஆமென் வேதத்தை வாசிப்பதிலும் நீ பலன் அடைய முடியும். மாம்சம் பரிசுத்த ஆவி பலன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமென் உனக்கு பரிசுத்த ஆவி வேணுமா, பலன் வேணுமா, பாட்டு படிக்கணுமா, ஆராதனை பண்ணணுமா, ஜெபம் நடத்தணுமா, சபையில ஆமென் நீ தேவனோடு உறவாடணுமா, அப்போ இந்த அப்போஸ்தலர் ஆமென் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அவருடைய பரிசுத்த ஆவியை ஆமென் நீ பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அதற்கு என்ன செய்யணும்? தேவனிடத்துல கேட்கணும், நாடணும், வாஞ்சிக்கணும், அழணும், புலம்பணும், கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல ஆமென் நோக்கி விண்ணப்பம் பண்ணணும், கூப்பிடணும், சத்தமாய் கேட்கணும். பிரியமானவர்களே, அவ்வளவுதான். தேவன் உனக்கு பலத்தை தருவார், தேவன் உன் பலத்தை தருவார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ மாம்சம், செகண்ட் பரிசுத்த ஆவியானுடைய பலன், மூன்றாவதாக என்னோடு கூட நீங்கள் அதே ஆமென் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் தான் 7வது வசனத்துலதான் கீழ்ப்பகுதிக்கு நம்ம வருகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மாம்சம், 2வது பார்த்தோம் பரிசுத்த ஆவியினுடைய பலன், 3வது நம்ம பார்க்க போகிறோம் தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. தமக்கு எப்படி? தமக்கு ஆமென் உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. 3வதாக நாம் பார்க்கிறோம் ஆமென் தமக்கு பயபக்தியின் நிமித்தமாக ஆமென் நாம் அதை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு ஆமென் பக்தி வைராக்கியம் உங்களுக்கு தேவை. பக்தி வைராக்கியம் ஒரு மனிதனுக்கு தேவை. பக்தி வைராக்கியம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனிதனுக்கு தேவை. இன்னைக்கு எல்லாமே வைராக்கியம் இருக்கு. ஆமென் தங்கம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, கார் வாங்கணுமா, ஆமென் பக்கத்து வீட்டுக்காரி சேரி எடுத்து அதே போல சேரி வாங்கணுமா, பக்கத்து வீட்டுல ஆமென் ஆம்பளை பிறந்தோம்னா ஆமென் நம்மளும் ஆம்பளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வாழ்க்கையில நிறைய பேர் போட்டி போட்டாங்க. ஆமென் என் பொண்டாட்டி நிறைய ஆமென் நகை போட்டு இருக்கும்போது எல்லாரும் எது எங்க வாங்கினேன்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. ஆமென் மத்தவங்க எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, கீழே வர வயிறு வரைக்கும் தொங்க விட்டு 5 செயின் 6 செயின் போட்டிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் மனைவி போட்டிருக்கிறதுதான் முடிச்சு, இது எங்க வாங்கினேன், இது எங்க வாங்கினேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆமென் சேரி வாங்கினேன், எங்க வாங்கினேன்னு சொல்லுவாங்க. பெரிய மாணவர்களே, கார் வாங்கினா கார் எங்க வாங்கினீங்க அப்படின்பா. பாத்தீங்கன்னா ஒருத்தன் கார் வாங்கினதுல இருந்து என் கூட ஒருத்தன் பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், ரொம்ப தெரிஞ்சவன், ஆமென் ரொம்ப சொந்தக்காரன், ஆமென் அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். ஆமென் நாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் பண்ணோம், பரிசுத்த நீர்தானையா என்னை அழைத்தவர் நீர்தானையா, பரிசுத்த நீர்தானே என்னை படைத்தவர் நீர்தானையா, தாவீதின் குமாரனே பிதாவின் குமாரன் என்ற பாட்டை அறிமுகப்படுத்தி அந்த காரை ஓபன் பண்ணி ஆமென் உள்ள இருந்து இறங்கி வருவோம் பாருங்களேன். அதை பார்த்துட்டு ஆமென் சூப்பரா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு அப்படி ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி எங்களை ஊக்குவிச்சான். கடைசியில ஒரு கேள்வி கேட்டான், ஆமா அது காரு யாரு காரு அப்படின்னா, எங்க காரு தான் அப்படி, காரு வாங்கிட்டியோ அப்படின்னு சொன்னா பாருங்களேன். இந்த பாட்டு 2025 24 ஓபன் பண்ணோம். அன்னையில இருந்து இந்த 2026 வருஷம் வரைக்கும் எங்கள்கிட்ட பேசவே இல்லை. காரு வாங்கிட்டேன் நாங்க, அது பழைய காரு வாங்கிட்டேன் பேச. என்ன வைராக்கியம் பாருங்க.
ஆமேன். வீடு கட்டினா ஆமேன், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், லேண்டு வாங்கணும், நகை வாங்கணும், புடவை வாங்கணும், தங்கம் வாங்கணும். ஆமேன். பக்கத்து வீட்டுல ஆம்பளை பிள்ளை பெற்றா நம்மளும் ஆம்பளை பிள்ளை பெறணும்னு சொல்லி இப்படிப்பட்ட உலகத்துல வைராக்கியம், பக்தி வைராக்கியமா இருக்கிற ஆமேன் உலகத்துல ஆமேன், நீங்க ஒரு பக்தி வைராக்கியத்தை நீங்க உண்டு பண்ணணுங்க. அந்த பக்தி வைராக்கியத்தை தான் ஆமேன் நீங்க இயேசு ஆமேன் அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல கீழ்பகுதியில தமக்கு உண்டான பக்தியின் மித்தம் கேட்கப்பட்டது. பக்தி இருந்தா உனக்கு கேட்கப்படும். இன்னைக்கு என்ன பக்தி இருக்கு உனக்கு? வேலைக்கு போகணுங்க பக்தி இருக்கு, அம்மாவுக்கு கஞ்சி ஊத்தணுங்க பக்தி இருக்கு, சிலவங்களுக்கு அது கிடையாது. வீட்டை கட்டணும்னு பக்தி இருக்கு, நல்ல ஷூ வாங்கணும் பக்தி இருக்கு, நல்ல ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் பக்தி இருக்கு. ஆனா நான் அந்த பக்தியை சொல்ல ஆமேன், இதயத்திலே உனக்கு பக்தி தேவை. கடவுளுடைய பக்தி, இயேசுடைய பக்தி, பரிசுத்தாவினுடைய பக்தி, கர்த்தருடைய பக்தி, இரட்சகருடைய பக்தி, வானத்தை பூமியை மண்ட சராசரிகளும் உருவாக்கினவருடைய பக்தி உனக்கு வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு வேண்டும், இதை கேட்கிற உங்களுக்கு வேண்டும். இது பக்தி, தமக்கு உண்டான பக்தியின் மித்தம் கேட்கப்பட்டது. ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் முடிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். இங்கே ஒரு மனிதனை குறித்த பக்தி, இங்கே ஒரு மனிதனை குறித்த பக்தி. முதலாவது பார்த்தோம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல மாம்சத்தில் இருந்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல மாம்சத்தில் இருக்கும் பொழுது இயேசு பிதாவை நோக்கி கூப்பிட்டார். நீங்கள் நானும் யாரை கூப்பிடுகிறோம்? இரண்டாவது அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2வது சப்ஜெக்டை பார்த்தோம். ஆமே, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெறும் பொழுதுதான் நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும், மன்றாட முடியும், ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும் என்று பார்த்தோம். அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் ஆமென் 3வது செக்ஷனை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தமக்கு உண்டான பக்தியின் மித்தம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு பக்தி இருக்கா? பக்தி இருக்கா? நல்லா வாழணும், நல்லா செண்டடிக்கணும், நல்லா சாப்பிடணும், எல்லாருக்கும் முன்னாடி பெருமையா நடக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி மீசையை திருக்கி விட்டுட்டு போகணும், எல்லாருக்கும் முன்னாடி ட்ரெஸ் நீட்டா போகணும்னு தான் இருக்கும். ஆனா இதயத்துல 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 பக்தி இருக்கா? பக்தி இருக்கா? பக்தி இருக்கா? டெஸ்ட் பண்ணிப்பார். ஒருவரை குறித்து நான் பேசுகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் சொல்றாங்க, நான் உமக்கு உண்மையாக உத்தமமாக நான் பக்தியாக இருந்தேனே என்று தேவனுக்கு நேரம் முறையிடுகிறான். இன்னைக்கு நீங்கள் நானும் முறையிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சொல்றான், தேவனே, 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 உமக்கு முன்பாக உனக்கு தெரியாதா? நீர் பார்க்கலையா? நீர் கேட்கலையா என்று அவன் தைரியமா சொல்லுகிறான். மறுபடியும் கூட நான் அதை வாசிக்கிறேன். கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் பார்க்கலையா? நீர் பார்க்கலையா? சொல்ற பக்தி இருக்கா? இன்றைக்கு உங்களுக்கு பக்தி இருக்கா? பக்தி தேவனை குறித்த பக்தி, சபையை குறித்த பக்தி, வார்த்தையை குறித்த பக்தி, பாஸ்டர்மார்களை குறித்த பக்தி, உன் குடும்பத்தை குறித்த பக்தி, உன் வீட்டை குறித்த பக்தி, உன் வேலையை குறித்த பக்தி. முதலாவது பக்தி கர்த்தருக்காக,
மற்ற 8 காரியங்கள் உனக்காக. நீ மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஆமென் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறும்போது உன்னாலே எல்லாத்தையும் தாங்க முடியும், சகிக்க முடியும். மூன்றாவதாக உன் மனதில் இருக்கிற பக்தி, தமக்கு இருக்கிற பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது, செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது, செய்யப்பட்டது. அந்த பக்தி உனக்கு இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் நடக்கும், உனக்கு எல்லாம் நடக்கும், உனக்கு எல்லாம் நடக்கும். இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிற 3 காரியங்களையும் நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்களா? அப்படி என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே பிதாவை நோக்கி இயேசு கூப்பிட்டார். ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில யாரெல்லாம் மாம்சத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. 2வது ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. 3வதாக அவங்க இருதயத்தில் இருக்கிற பக்தியின் நிமித்தம் அவங்க நினைத்தது செய்கிறது எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க அவங்களுக்கு கேட்க பண்ணும், நடக்க பண்ணும், கொடும். அப்படியா உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார், வருவார், உங்களை பார்ப்பார், உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்பார். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஆமென் திரையிலே காண்கிற எங்கள் போன் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் செய்து எங்களோடு பேசலாம். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த போன் காலில் நீங்கள் எங்களை அழைக்கலாம். நாங்கள் உங்களோடு பேசுவோம், நீங்கள் எங்களோடு பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு ஆமென் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும், இந்த ஊழியத்தை தாங்கவும் ஆமென் பணத்தாலே பொருளாதாரத்தாலே ஜெபத்தாலே இந்த ஊழியத்தை தாங்கவும் நாங்கள் உங்களை ஆமென் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி செய்வதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you. Amen, amen.